நேற்று புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்காததற்கு முன்பே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று பொய்யான செய்தியை வாட்ஸ்அப் மூலம் இணையதளத்தில் பரப்பிய ஆட்டோ ஓட்டுநர்களான புதுச்சேரி சின்னையாபுரத்தை சேர்ந்த ஐஸ்வர்யராஜ் மற்றும் கலைவாணன் ஆகியோர் பொதுமக்களிடம் தங்களின் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐஸ்வர்யராஜ். சின்னையாபுரத்தில் வசிக்கிறேன். முத்தால்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிக்கிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு என்னுடைய மச்சான் இவர் வந்து ஸ்கூல் லீவாக என்னான்னு கேட்டிருந்தார். நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜை வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். இவர் வந்து அதை வந்து குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார். ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு, அது வந்து இப்போ அது பொய்யான தகவல். அதை வந்து இவர் வந்து தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்புகளும் பகிரப்பட்டது. இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க. இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோட வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.